என்னாச்சு அனிதா? ஏன் இப்படி திடீர்னு உம்முன்னு இருக்கிற? எப்ப சிரிக்கிற எப்ப உம்முன்னு இருக்கன்னு எதுவுமே தெரிய மாட்டுக்கு. திடீர்னு எங்கேயோ போயிடுற. என்னாச்சு? ஏ அதெல்லாம் ஒன்றும் இல்லை, பசங்க ஞாபகம் வந்துருச்சு. ஊருக்கு டிக்கெட்டை போடுங்க. ஏய், என்ன காலையில தானே ஃபோன் பேசினேன், அதுக்குள்ளேயும் பசங்க ஞாபகம் வந்துட்டுங்கிற? இன்னும் சுத்தி பார்க்க வேண்டியது எம்பிட்டு பாக்கி இருக்கு. இன்னும் ஒரு 2 நாள் இருந்துட்டு போவோமே. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், சொல்கிறத கேளுங்க. எனக்கு என்னமோ உனக்கு பசங்க ஞாபகம் வந்த மாதிரி தெரியல. வேற எதையோ மனசுல வச்சுக்கிட்டு தான் இப்படி பேசுற. என்னன்னு வெளிப்படையா சொன்னா தானே தெரியும். ஆ அப்போ சொல்கிறேன். என்ன நீங்கள் எம்பிட்டு தூரம் காதலிக்கிறீங்க, அதுக்கு பதிலாக சொல்லுங்க. இதென்னடி கேள்வி? கல்யாணம் முடிஞ்சு இத்தனை வருஷம் ஆயிட்டு எம்படி தூரம் காதலிக்கிறேன்னா என்ன உலகத்தோட முடிவு வரைக்கும்னு சொல்லணுமா? இங்க பாரு அனிதா, நீ என்ன இப்படி அப்பப்ப கேட்டுட்டே இருக்க? சும்மா எதையாவது சொல்லி மலப்ப வேண்டாம். உங்களுக்கு என்ன ரொம்ப பிடிக்குமா, ஐஸை ரொம்ப பிடிக்குமா, அதுக்கு பதிலாக சொல்லுங்க. ஏய், இது என்ன கேள்வி? எனக்கு ஐஸை தான் ரொம்ப பிடிக்கும், ஆனா உன்னையும் பிடிக்கும். அப்போ உங்களுக்கு ஐஸை தான் ரொம்ப பிடிக்கும், அப்படித்தானே? அப்போ உங்கள் மனசில் எப்பவுமே அவ தான் இருக்கா, அப்படித்தானே? அந்த இடத்த என்னால் பூர்த்தியே செய்ய முடியாது, அப்படித்தானே? என்னடி கேள்வி இது? ஏன் இப்படியெல்லாம் பைத்தியக்காரி மாதிரி பேசிட்டு இருக்க? ஏய், அவா என்னோட பொண்டாட்டி. அவளை எனக்கு ரொம்ப பிடிச்சிதான் அவளை நான் கல்யாணம் கட்டினேன். இதை எத்தனையோ முறை உன்கிட்ட சொல்லியிருக்கேன். ஒன்று கல்யாணம் கட்டின ஆரம்பத்தில் எனக்கு ஏன்டா கல்யாணம் கட்டணும்னு தான் இருந்துச்சு. அப்புறம் மெல்ல மெல்ல உன்னையும் பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. இப்போ நீ வேற அவ வேற கிடையாது. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. என்னதான் நான் உங்கள் மேலே எம்பிட்டு அன்பை கொட்டினாலும் உங்களுக்கு மூத்த பொண்டாட்டி அவளை தான் பிடிக்குது. அதான் பட்டுன்னு பளிச்சுன்னு சொல்கிறீங்களே. என்ன பிடிக்குமா, அவளை பிடிக்குமான்னு கேட்டதுக்கு ஒரு வார்த்தை கூட யோசிக்காம எனக்கு ஐஸ்வர்யாவை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொன்னீங்கல்ல, பின்ன ஏன் பேச்சை மாத்துறீங்க? ஓ, அப்போ இப்ப சண்டை இழுக்கிறதுன்னு முடிவு பண்ணிருக்க. இங்க பாரு, இறுக்கி கட்டி அணைச்சி இப்படி நிக்கிற நிலையில ரொமான்ஸ் பண்ணுவியா? இப்படி வீஞ்சிக்கிட்டு இருப்பியாடி? அதெல்லாம் எனக்கு தெரியும். ஆனாலும் உங்களுக்கு எப்ப பார்த்தாலும் அவதான் வசதின்னு என்னமோ கஞ்சிக்கு தொட்டுக்கிற ஊறுகா மாதிரி வச்சிருக்கியே. அடியே, என்னைக்காது ஐஸ் இப்படி நின்னு நீ பார்த்திருக்கியா? ஏய், கேட்ட கேள்விக்கு பதில சொல்லு. எப்பவாது ஐஸ் என்னை இப்படி உரசிக்கிட்டு நின்னு இருக்காளா? சொல்லு. நான் பார்த்ததில்லதான். இல்லல்ல, அப்ப இந்த அளவுக்கு உரசிக்கிட்டு நிக்கிற ஒரே ஒருத்தி நீ தானே. என்னைக்காது அவ முத்தம் கொடுத்து நீ பார்த்திருக்கியா? இல்ல. பின்ன என்னடி, எல்லாம் நீதான் எனக்கு. ஏய், அவ என் பொண்டாட்டி, அவ என் மனசுல இருக்கா, அப்படிதான். ஓ, இப்பதானே புரியுது. அப்ப அவ மனசுல இருக்கா, நான் மத்த எல்லாத்துக்கும் உங்களுக்கு, அப்படித்தானே? பைத்தியக்காரி பைத்தியக்காரி, இப்படி அர்த்தம் எடுத்தா உன்னை நான் என்ன சொல்ல? ஏய், அவ வெகுளி. இங்க பாரு, அவளுக்கு உலகமே புரியாது. ஆனா நீ அப்படி கிடையாது. நீ ரொம்ப உஷாரு, நீ ரொம்ப தைரியசாலி, நீ ரொம்ப நல்லவளும் கூட. அப்ப அவ கெட்டவளா? அச்சோ, அப்படி சொல்ல முடியுமா? அவ ரொம்ப 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 நல்லவா. யாருமே கெட்டு போக கூடாதுன்னு நினைப்பா, யார் மனசையும் காயப்படுத்தக்கூடாதுன்னு நினைப்பா. அவ வேற மாதிரி, நீ வேற மாதிரி. அவ ஒரு ரகம், நீ ஒரு ரகம். ஏண்டி என்ன போட்டு படுத்துற? இவ்வளவு அழகா நெருக்கமா நிக்கும் போது ரொமான்ஸ் பண்ணுவியா? உன்னையும் என்னையும் சேர்த்து அவ இங்க அனுப்புனதே அதுக்காக தானே. என்னைக்காது நீ அவளை என் கூட இப்படி அனுப்பி வைப்பியா? சொல்லு. அனுப்புவாங்க. அது எப்படி அனுப்ப முடியும்? ஏங்க,
நீங்க எனக்கு மட்டும்தான். அவ வேண்டான்னு சொல்லி தானே போனா. ஏதோ இருந்துட்டு போகணும்னு விட்டுருக்கேன். அதுலயே இன்னும் 2 பிள்ளைய பேத்திக்கிட்டா. அப்ப பிள்ளைய வளர்க்கறது தான் அவளுக்கு வேலை. அடி பாவி, அவ என் பொண்டாட்டி, அது உனக்கு ஞாபகம் இருக்குல்ல? அதை தான் நானும் கேட்குறேன். அவ பொண்டாட்டினா அப்ப நான் யாரு? ஏண்டி இப்படி சக்களத்தி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கியே? இங்க பாரு, 2 பேரும் ஒத்துமையே இருக்கணும். இந்த குடும்பம் ரொம்ப சந்தோஷமா இருக்கணும். அப்ப இப்ப நான் மட்டும்தான் உங்க மனசுல இருக்கேன்னு சொல்லுங்க. அப்ப சந்தோஷமா இருக்கலாம். இப்போ நீ மட்டும்தான் மனசுல இருக்க, ஆனா எப்பவும் அவளும் தான் என் மனசுல இருப்பா. அட போயா லூசு மனுஷா. எப்ப பார்த்தாலும் நான் கோவத்துல வந்தா என்னை அப்படியே ஏதாவது சொல்லி ஆஃப் பண்ணிடுத. சரி சரி, கோவம்லாம் ஒன்றும் இல்லை. ஆனாலும் ஒரு சின்ன கோவம், ஒரு நப்பாசை, என்ன மட்டும் லவ் பண்ணுறேன்னு எப்போவாது சொல்லுவீங்கன்னு தான். அது இந்த ஜென்மத்துல நடக்காது. ஆனா உன்னையும் அவளையும் அத்தான் சரிசமமா தான் லவ் பண்றேன். நீ ஏதாவது மனசுல வச்சுக்காத. ஏண்டி இப்படி இருக்க? அது பொம்பளைங்களுக்கே உள்ள ஈகோ. எப்படி விட்டு கொடுக்க முடியும்? ஐஸ் வேணும்னா அப்படி விட்டு கொடுப்பாளா இருக்கும். என்னால முடியலையே. சரி சரி, நல்ல ரொமான்ஸ் மூடுல அத்தான் வந்தேன். இப்படி கெடுத்து புட்டியே. அதெல்லாம் ஒன்றும் கெடுக்கல. நான் போய் குளிச்சுட்டு வரட்டா? சரி சரி, போய் குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷா வா. அப்புறம் மிச்சத்தை கண்டினியூ பண்ணுவோம். என்னத்த சண்டையவா? ஆமா, செல்ல சண்டைய. அதுக்குள்ளேயும் ஐஸுக்கு ஒரு போனை போட்டு பேசுறேன். அதானே, அவகிட்ட பேசலனா உங்களுக்கு உறக்கம் வராதே. சரி சரி, பேசி முடிங்க. நான் போய் குளிச்சுட்டு வரேன். இந்த அனிதா மல்லமா ஒரே போர் அடிக்குதே. இன்னால என்ன பண்ணிட்டு இருப்பா? ஜாலியா அப்பாவிட்ட பேசிட்டு இருப்பாளா, இல்ல சண்டை போட்டுட்டு இருப்பாளா, இல்ல நம்மள நினைச்சிட்டு இருப்பாளான்னு தெரியலையே. பள்ளிக்கூடத்துக்கு போலான்னு பார்த்தா அம்மா 2 நாள் ரெஸ்ட் எடுன்னு சொல்லிட்டு இந்த அண்ணன் பையன் வாட பள்ளிக்கூடம் போயிட்டான். ஒத்தையில உட்காந்து உட்காந்து போர்டு அடிச்சு இந்த குட்டி பிள்ளைக்கு கொஞ்ச நேரம் பாடம் சொல்லி கொடுக்கலான்னு பார்த்தா 2 கொடுன்னு உடங்குது. என்ன செய்யுதுன்னு தெரியலையே. ஊத்திக்கணு கடிச்சிக்கவா, கடிச்சிக்கணு ஊத்திக்கவா, போத்திக்கணு படுத்துக்கலாம், படுத்துக்கணு போத்திக்கலாம். காத்தடிக்குது காத்தடிக்குது, காட்சி மேட்டு காத்தடிக்குது, காத்தடிக்குது காத்தடிக்குது, காட்சி மேட்டு காத்தடிக்குது, எங்க திசை பாத்தடிக்குது, ஏழு சன்னம் கூத்தடிக்குது. ஊத்திக்கணு கடிச்சிக்கவா, கடிச்சிக்கணு ஊத்திக்கவா, ஊத்திக்கணு படுத்துக்கலாம். அச்சச்சோ, முழிக்கிற முழியே செடியிலையே கொல்ல வடியில பாக்குறாளே. ஐசிமா, என்ன ஏதோ கோவமா அடுக்கிற மாதிரி தெரியுது. என்னாச்சு ஐசிமா? என்னடா பாட்டு இது? என்னடா ஆட்டம் இது? ஏய், ஸ்கூலுக்கு போக வேண்டாம், சரி ஒரு நாள் ரெஸ்ட் எடுன்னு சொன்னா பாட்டு பாடிக்கிட்டு ஆட்டமா ஆடிக்கிட்டு இருக்க. அது வந்து போர்டு அடிச்சிச்சு ஐசம்மா. அதான் சும்மா வாய்க்கு வந்தது பாடுனேன். அது தமிழ் பாட்டு தானே. நல்ல ஊர்ல இருக்கிற சினிமா பாட்டெல்லாம் தெரிஞ்சு வை. சும்மா ஒரு ஜாலிக்காக பாடுனேன், டான்ஸ் ஆடுனேன். நீ வந்துட்டனா அப்படியே ஆப்பாயிட்டேன் தடுமா. நல்லாதான் ஆடுற, நல்லாதான் பாடுற. ஐசம்மா, நீ சிரிச்சிட்ட, உனக்கு பிடிச்சிச்சா? நல்லா இருந்துச்சா ஐசம்மா? நல்லா இருந்துச்சா ஐசம்மா? எப்படி எப்படி திரும்ப ஆடு. நல்லாதான் பாடுனேன், பாடிக்கிட்டே ஆடு. அப்போ நீ ஆடு ஐசம்மா. நானுமா? எனக்கு என்னடா ஆட தெரியும்? சும்மா என் கையை பிடிச்சுக்கோ. அப்படிதான் மெல்ல காலை நல்லா உயர்த்திக்கோ.
வாங்குது. என்னடா என்னாச்சு? நீங்க என்னத்துக்கு இங்க வாரீங்க? உங்களை யார் இங்க வர சொன்னா? இங்க பாருங்க, பேசாம போயிடுங்க. எங்க அனிதா அம்மாக்கு தெரிஞ்சிச்சு அவ்வளவுதான், உண்டெல்லாம் ஆக்கிடும். என்னம்மா, என்ன விஷயம்? எதுக்காக இங்க வந்திருக்கீங்க? ஐசம்மா, நீ உள்ள போ. இந்த குழந்தைய நான் 2 போடு போட்டு வீட்டு பக்கம் அனுப்புறேன். டேய், வாயை மூடிட்டு உள்ள போ. வீட்டுக்கு வந்தவங்கள மரியாதை இல்லாம பேசுறதா? ஏய், யாரா இருந்தாலும் வீடு தேடி வந்தா அவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும். என்ன பழக்கம் பழகுற? உள்ள போ. உள்ள போடு சொன்னேன். என்னம்மா, எதுக்காக இங்க வந்திருக்கீங்க? அனிதா வேற வீட்ல இல்ல. இந்த நேரம் பார்த்து நீங்க இங்க வர்றது சரியில்லை. நீங்க வீட்டுக்கு போங்க. என்ன மன்னிச்சிரு ஐசு, அனிதா இல்லைன்னு தெரிஞ்சுதான் நான் வந்திருக்கேன். நீ என்ன மன்னிச்சிரு. என் மகா பண்ண தப்புக்காக நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்குறேன். ஐயோ அம்மா, நீங்க வயசுல மூத்தவங்க. நீங்க எதுக்காக என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்? நீங்க எந்த தப்பும் பண்ணலையே. அவ பண்ண தப்புக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க? ஐயோ அம்மா, என்ன இது? எழுப்புங்க முதல்ல. உங்க வயசு என்ன, என் வயசு என்ன? ஏன் காலில் எதுக்காக விழுறீங்க? எழுப்புங்கம்மா. நீ முதல்ல என்ன மன்னிச்சிட்டேன்னு சொல்லுமா. நான் உனக்கு எம்புட்டோ கெடுதல் பண்ணியிருக்கேன். ஆனா நீ வீடு தேடி வந்த என்ன அவமானப்படுத்தாம மரியாதை கொடுக்குற. உன் குணம் எங்க, என் குணம் எங்க? என்ன மன்னிச்சிரு ஐசு. ஐயோ அம்மா, முதல்ல எழுப்புங்க. சொல்றது கேளுங்க. எழுப்புங்கம்மா. நீ என்ன மன்னிச்சிட்டேன்னு சொல்லு, அப்பதான் எழும்புவேன். ஐயோ அம்மா, நீங்க என்ன பண்ணுவீங்க? நீங்க எந்த தப்பும் பண்ணல. உங்க மேல எனக்கு எந்த கோபமும் இல்ல. எழுப்புங்கம்மா. என் மவ பாவி சண்டாளி. அவ உனக்கு பண்ண கெடுதலுக்கு அவ படாத அவஸ்தையெல்லாம் படுறா. ஜெயிலுக்குள்ள அனிதா கொண்டு அவளை வச்சிட்டா. அவ ஜெயிலுக்குள்ள இருந்தா அவளை யாரு கல்யாணம் கட்டுவா? நினைச்சு பாருமா. அனிதா கிட்ட எவ்வளவோ சொன்னேன், ஆனா கேட்கவே மாட்டேங்கிறா. எனக்கு மனசெல்லாம் வலிக்குது. எப்படியாவது இந்த ஒரு தடவை என் மகளை மன்னிச்சு வெளியே எடுமா. இனியே அவ காலத்துக்கு உனக்கு எந்த கெடுதலும் பண்ணாம தப்பு பண்ணாம நான் பாத்துக்கிறேம்மா. அவளுக்கு நல்ல ஒரு இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா என் கட்ட வேகம். எனக்கு மனசெல்லாம் வலிக்குது. ஐயோ அம்மா, அவளை இந்த அளவுக்கு தண்டிக்கணுங்கிறது ஏன் விருப்பம் இல்லை. அனிதா ஏதோ கோவத்துல அப்படி பண்ணியிருப்பா. அனிதா வரட்டும், நான் அவளுக்கு எடுத்து சொல்லி எப்படியாவது அவளை வெளியே கொண்டு வர பாக்குறேன். அனிதா கிட்ட சொன்னா இது எடுக்காதுமா. இது காலத்துக்கு எடுபடாது. அனிதா எந்த காலத்திலயும் அவளை வெளியே எடுக்க மாட்டாமா. என் மவ கடைசி வரைக்கும் ஜெயில கிடந்துதான் சாக வேண்டியதா இருக்கும். அவ பண்ணின பாவத்துக்கு எவ்வளவோ தண்டனை அனுபவிச்சுட்டாமா. 2 நாளா ஜெயில கிடந்து பாடா பாடுறாமா. அவளுக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளைய பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணுமா. அம்மா, அவ தானே ஜெயிலுக்குள்ள வச்சிருக்கா. எப்படிம்மா வெளியே கொண்டு வர முடியும்? நான் ஸ்டேஷன்ல பேசினம்மா. பையனோட அம்மா வந்து கையெழுத்து போட்டாலும் வெளியே எடுத்துடலான்னு சொல்றாங்கம்மா. அம்மா, அனிதாக்கு தெரியாம இதை எப்படி நான் பண்றது? அனிதாக்கு தெரிஞ்சா என் மேல கோவப்படுவா. ஐயோ அம்மா, அனிதாக்கு தெரிஞ்சா உன் மேல கோவம் தான் படுவா. ஆனா அனிதா வந்தா என் மக வாழ்க்கை கடைசி வரைக்கும் நாசமா போயிருமா. என் மக ஜெயிலே இருக்கட்டும்னு சொல்லிடுவாமா. அவளுக்கு கொஞ்சம் கூட அவன் மேல பாசம் இல்லம்மா. புரிஞ்சுக்கோமா. நீ நினைச்சா என் மகளை வெளியே கொண்டு வரலாம். இந்த ஒரு உதவியை மட்டும் பண்ணி கொடுமா. நான் காலத்துக்கு நன்றி கடன் பட்டவளா இருப்பேன். சரிங்கம்மா, நீங்க போங்க. நான் ஸ்டேஷனுக்கு வரேன். நான் ஒன்னுதாம்மா மலை போல நம்பி இருக்கேன். நான் உனக்கு பண்ண துரோகத்துக்கு நீ என்ன எவ்வளவோ தண்டிக்கலாம். ஆனா நீ எதையுமே மனசுல வைக்காம நான் கூப்பிட்ட உடனே வாரன்னு சொல்றியே. நீ வாழ்க்கையில ரொம்ப நல்லா இருப்பமா. நான் பண்ண பாவத்துக்கெல்லாம் தண்டனை கிடைச்சிட்டு இனி எப்பவுமே உன் வாழ்க்கையில நான் குறுக்கிட மாட்டேம்மா. நீ சந்தோஷமா இருக்கணும்.
நீ உன் புள்ள குட்டிகளோட எப்பவும் மகராசியா சந்தோஷமா இருப்பம்மா. இந்த அம்மா உன் வாழ்க்கையில எப்பவுமே குறுக்கிட மாட்டம்மா. என்ன மன்னிச்சிருமா. ஐயோ அம்மா, வருத்தப்படாதீங்க. எப்பவுமே நான் வேற, அனிதா வேற கிடையாது. நான் அவளையும் என் தங்கச்சியா தான், என் கூட பிறந்தவளா தான் நினைக்கிறேன். எப்பவுமே பிரிச்சு பார்த்தது கிடையாது. அது மாதிரி தான் நீங்களும் எனக்கு அம்மா தான். வருத்தப்படாதீங்க. ரொம்ப நன்றி ஐசு. ஐயோ பரவாயில்லம்மா, அம்மா வெளியே போயிருக்காங்க, வரட்டும். அம்மா வந்ததும் நான் ஸ்டேஷனுக்கு வந்து கையெழுத்து போட்டு அவளை வெளியே எடுக்கிறேம்மா. அனிதாட்ட மட்டும் சொல்லிடாதம்மா. அனிதாட்ட சொன்னா இதுக்கு சம்மதிக்க மாட்டாமா. சரிம்மா, நான் சொல்லல, நீங்க போங்க. அப்போ அனிதா அம்மா கிட்டடியாமா நீ போய் ஸ்டேஷன்ல கையெழுத்து போட்டு அந்த சிட்டி காடிய வெளியே எடுக்க போற, அப்படிதானே? டேய், அடுத்தவங்க பேசுறத ஒட்டி கேட்டியா? என்ன பழக்கம் இது? சும்மா மண்ணு பாட, நான் கேக்குறதுக்கு பதில் சொல்லு. அப்ப நீ அனிதா அம்மா கிட்டடியாமா இத செய்ய போற, அப்படிதானே? டேய், அவ கோவத்துல எதையோ பண்ணியிருக்கா. அதுக்காக அவ இஷ்டத்துக்கெல்லாம் விட முடியாது. அந்த பொண்ணுக்கு கல்யாணம் நடக்கணும்ல. இங்க பாரு, அவ பண்ணது தப்பு தான். அதுக்காக ஒரே அடியா தண்டனை கொடுத்தா நாளைக்கு அவளை யாரு கல்யாணம் பண்ணிக்குவா? புரியாம பேசாத. அனிதா எப்பவும் சந்தோஷமா இருக்கணும். அனிதாக்கு அவ தங்கச்சி மேலையும் அவ அம்மா மேலையும் பாசம் இருக்கு. ஆனா உனக்காக தான் அவளை தூக்கி ஜெயில வச்சிருக்கா. என்னடா முழிக்கிற? உனக்காக தான் அவளை தூக்கி ஜெயில வச்சிருக்கா, புரிஞ்சுச்சா? அனிதாக்கு அவ தங்கச்சி மேல எப்பவுமே பாசம் இருக்கு. நமக்காக தான் இதெல்லாம் பண்றா. அப்ப அவளுக்காக நாம இதை செய்ய வேண்டாமா? நீ உன் திருவாய மூடிக்கிட்டு இருந்தாலே போதும். அவட்ட ஒண்ணு சொல்லாத, அதெல்லாம் அவளுக்கு தெரியாது. என்னமும் பண்ணி அணக்கணும் வந்துச்சு. அனிதம்மா ஃபோன் பண்ணுவா. எதையாவது உளர்ன பிச்சு பிடுவேன், பிச்சு. நான் ஒன்றும் சொல்லல, நீ போயிட்டு வா. அத கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டே தான் சொல்றது. சரி சரி, போயிட்டு வா. எனக்கு உன் மேல ரொம்ப பாசம் இருக்குடா. உன்னை யாராவது கஷ்டப்படுத்தினா எனக்கு கோவம் வரதான் செய்யும். ஆனா அந்த அம்மா வயசுல மூத்தவங்க என் காலில் வந்து விழுறாங்க. அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதுவும் இல்லாம அனிதா எப்பவும் சந்தோஷமா இருக்கணும்டா. அவ பாவம். சடி சடி, புடிடு புடிடு. சந்தோஷமா போய் கையெழுத்த போட்டு அவளை வெளியே எடுத்து விடு, பொழைச்சி போட்டும். அடப்பாவி. சரி சரி, உடம்புடு புஷ்புட வேண்டடியா. கடையிலலாம் வாங்க முடியாது, வீட்டிலே ஃப்ரீசர்ல இருக்கு, எடுத்து வச்சுட்டு போறேன். ஆச்சி வந்ததும் பொரிச்சு தருவாங்க. ஆச்சிக்கிட்ட வாயை கீய விட்டு வளராத. சரி ஐஸ்மா.